சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன எதுக்கு போராடுறாங்க? துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னையில சென்னை நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும் ஐயா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அல்லணுமே. நான் அங்க போறப்போ சென்னையில போறப்போ கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்க ஊர்ல 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலன்னா சென்னையில நாங்க நடமாட முடியுமா? யாராவது கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர்களும் பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, நம்முடைய பிரச்சனை கூட. இப்படி பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அக்காமார்களே, தாய்மார்களே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.